Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாவும் அதே சமயத்துல டேஸ்டியாவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது தேங்காய் சட்னி, கார சட்னி, எல்லா சட்னியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. இப்போ நம்ம செய்யலாம். ஒரு கேரட், பெரிய வெங்காயம், இஞ்சியும் துருவி வச்சிருக்கேன், மல்லி, ஒரு வரமிளகாயை நுணுக்கி வச்சுக்கோங்க, ஜீரகம் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஓமத்தை கொஞ்சம் நச்சுட்டு போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். ரவை வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது இது 100 கிராம் கப்பு. இது வந்து கோதுமை ரவை வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். அதை மிக்சியில் வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நைஸ் குருணையாக இருக்கணும். கேசரி ரவை இருக்கு இல்லையா, வெள்ளை ரவை, பாம்பே ரவை, அந்த சைஸில் இருக்கணும் கோதுமை ரவை. நல்லா மிக்சியில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை ரவைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை ரவை, கேசரி ரவை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி மாவு 50 கிராம், தண்ணி வந்து 100 ml எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குலேயே நீர் சத்து இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கல, அப்படி துருவி போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்ச 100 ml ஊற்றிட்டேன். இந்த மாதிரி மாவு உருட்ட வரணும். இது ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை வந்து ஊறணும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ½ an hour ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் ரவை போட்டிருக்கிறதுனால இறுகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நல்ல கிறிஸ்பியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.